தமிழகத்தில் 2026 தேர்தலில் என்டிஏ ஆட்சி அமைக்கும். இந்த என்டிஏ ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தினத்தந்தி நாளிதழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு நேர்காணலில் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் இந்த கூட்டணி அப்படின்றது கடந்த தேர்தலில் எப்படி இந்த கட்சிகள் பெற்ற வாக்குகளுடைய அடிப்படையிலையோ அந்த அடிப்படையில் தான் வெற்றி நிர்ணயிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான கருத்தையும் சொல்கிறாரு. தாவேகா உங்கள் கூட்டணிக்கு வருமா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் சில காலம் பொறுத்திருங்க, ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றார். பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அப்படின்றத அமித்ஷா சொன்ன பிறகு அதிமுகவுடைய பதில் என்ன? கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு வைகை செல்வன் சொல்கிறாரு. யாருக்கு எவ்வளவு சீட் அப்படின்றத இபிஎஸ் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சூசகமான ஒரு தகவலை திரு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். தாவேகா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது, அதற்கான நகர்வுகள் போயிட்டுருக்கு அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். பாஜக இடம் பெறக்கூடிய என்டிஏ ஆட்சி ஏற்குமா அதிமுக? விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு பொங்கலூர் மணிகண்டனை முதல்ல. திரு பொங்கலூர் மணிகண்டன், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னார் அப்படின்னு அதிமுகவினர், அதிமுக ஆதரவாளர்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு தெளிவாக அமித்ஷா சொல்லிட்டார். என்ன செய்ய போகுது அதிமுக? ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் மறந்து விடாமல் பின்னோக்கி செல்ல வேண்டும். 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டிய அந்த ஆட்சியை 1980 நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் வாக்களித்ததை ஒட்டி கலைத்தார்கள். கலைத்த பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடம் நீதி கேட்டு பயணமானார். ஆனால் திமுக எப்படியாவது நான் எம்ஜிஆரை தோற்கடிப்பதற்காக என்ன வேண்டுமானும் செய்வேன்னு சொன்னார். அதன் விலை பாருங்க. அதாவது இன்றைக்கு கூட்டணி குறித்து பேசக்கூடிய திமுக அன்றைக்கு பெரும்பான்மை இளைஞர்களுக்கான தேவையான இடத்தை கூட போட்டியிடவில்லை. 117 கூட நிக்கல, 112 போட்டியிட்டது. காங்கிரஸ் 114 போட்டியிட்டது. அப்போ அன்றைக்கு முதலமைச்சர் யார் என்கிற கேள்வி எழுந்த போது அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, அதிகமான தொகுதியில் போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சி தான், பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்கே வருகின்றார்களோ அனைவரும் கூடி முடிவெடுப்போம்னு சொன்னார். அதுக்கு பிறகு இங்க திமுக பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இந்திரா காந்தி கருணாநிதி முதலமைச்சர் அறிவிச்சார். அப்போ கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் ஒப்புக்கொள்ளாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அதிமுக இன்றைக்கும் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறது. ஆனால் திமுக அன்றைக்கே விட்டு கொடுத்து எப்படி பெறாலும் பரவாயில்ல, நீங்க எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்த்துறீங்கன்னு சொல்லி போன நிலைமை எல்லாம் அதிமுகவுக்கு வராது. திமுகவை காங்கிரஸ் வளைத்ததை போல ஒருபோதும் அதிமுகவை வளைக்க முடியாது. அதிமுக வளைந்து கொடுக்காது. மிக தெளிவா சொல்ற அதிமுகவுல 2026 தனித்து தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக பெரும்பான்மை பெரிய அளவுக்கு தேர்தலில் போட்டியிடும். இது அதிமுக உறுதியாக முடிவு. இந்த முடிவை ஏற்றுவதால் கூட இருக்க முடியுங்க. அதனால இது எந்த சூழலும் எந்த காரணத்தாலும் யாராலும் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது. பெரும்பான்மை இடங்கள்ல அதிமுக போட்டியிடும். நிச்சயமாக சார். கூட்டணி ஒப்பந்தம் வருகிற போது கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையும் இருக்காது. அந்த 80ல திமுக போட்டியிட்ட மாதிரி குறைவான போட்டியிடாது. திமுகவை போன்றெல்லாம் வளைந்து இருக்காது. மேல ரைடு கீழே சீட்டு பேரம் 63 சீட் கொடுத்த மாதிரி எல்லாம் திமுகவை போன்று அதிமுக எங்கேயும் வளையாது. நிச்சயமாக உறுதியாக போட்டியிடும். பாருங்க, இப்போ ஒவ்வொரு கட்சியும் எப்படி பேசுறாங்க. திமுகவுல மதிமுக என்ன பேசுது, விசிக என்ன பேசுது, காங்கிரஸ் என்ன பேசுது. அப்போ இது போன்ற சம்பவங்களையும் சலசலப்பையும் திமுக தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக எவ்வளவு பெரிய செய்தியை சொன்னாலும் கூட்டணி கட்சிகள் அதிமுக மௌனம் சாதிப்பு காரணம் தாங்கள் எடுத்த முடிவில் அதிமுக உறுதியாக நிற்கும், வளைந்து கொடுக்காது. இதுதான் இல்ல சார், அது வெளிப்படையா பேச வேண்டியது. இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாங்க, இபிஎஸ் சொல்றாரா அப்படின்ற கேள்வியை கேட்பாங்கல்ல. அமித்ஷாவுடைய கருத்து இது, அதிமுகவுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்களா சார்? அமித்ஷா ஏற்கனவே அளித்த பேட்டியிலும் தமிழ்நாட்டுக்கு வந்த போது மிக தெளிவா சொன்னார். முதலமைச்சர் யார்? எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதிமுக கூட்டணி, அதாவது நாங்க தெளிவாக சொன்னோம், கூட்டணி ஆட்சின்னு சொன்னா பிஜேபியும் இணைந்து அமைச்சர்கள் பங்கு கொண்டு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் இன்னும் தெளிவா சொல்ல. அதிமுக அதை தெளிவுபடுத்தாது. அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கும் என்று அதிமுக சொல்லிருக்குது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாமக சொல்லுதுங்க, நாங்க தான் ஆட்சி அமைப்போம் சொல்லுது.
விசிக 234 போட்டியிடக்கூடிய தகுதி உண்டுன்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு கட்சியுமே தேமுதிக நாங்க தான் ஆரம்பிச்சோம் சொல்லுது. இப்போ எல்லா கட்சியும் சொல்லதான் செய்வாங்க. அது அவருக்கு விருப்பம்ங்க. ஆனா அந்த கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியாரோட பேசுகிற போது தங்கள் விருப்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தான் இங்க பேச முடியும் ஒழிய தங்கள் விருப்பத்தை எல்லாம் திணிக்க முடியாதுங்க. இல்ல சார், இந்த கூட்டணி இல்ல சார், இந்த கூட்டணி யாரும் எதிர்பார்க்காம திடீர்னு உருவாச்சு. அப்பவே சொல்லப்பட்டது என்னன்னா, இல்ல இல்ல டெல்லிக்கு போனாங்க, அங்க பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு அமித்ஷா இதுக்காக தான் வந்தார் அப்படின்றப்போ இதுவும் பேசப்பட்டிருக்குமோன்ற சந்தேகம் இவ்வளவு நாளா எழுப்பப்பட்டுச்சுல, அதை இன்னைக்கு பொதுவெளியில உடைக்கிறாரோ அமித்ஷா? சார், அதாவது எது பேசப்பட்டிருந்தாலும் அதிமுக தயங்காமல் வெளிப்படையாக அறிவிக்கும். அதிமுக மிக தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்குது. இப்ப நீங்க அதிமுக தலைவர் பொதுச்செயலாளர் தான் கூட்டணி தலைவர், அவர் தான் இறுதி முடிவை எடுப்பார் என்றும் சொல்லிட்டாங்க. இப்ப இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அந்த தலைவர் சொல்லாமல் யார் வேண்டுமானு சொல்லலாம் சார், அது தவறு கிடையாது. அவரவர் தொண்டரை திருப்தி செய்ய அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப யார் வேணாலும் வார்த்தையில பயன்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு பொது நோக்கம், எப்படி எம்ஜிஆரை தோற்கடிக்க ஒன்று சேரும் என்று திரு கருணாநிதி பாதிக்கு குறைவான போட்டியிட சம்மதிச்சாரோ அப்படி கூட சம்மதிக்காமல் திமுகவை தோற்கடிக்க, பொது எதிரியான திமுகவை தோற்கடிக்க பொது நோக்கமாக அதிமுக எல்லோரும் பயணிக்கிறது, அவ்வளவுதான். இந்த பயணத்தில் தடை கற்களாக நீங்க சீட்டு, கூட்டணி அல்லது கூட்டணி அரசு என்னெல்லாம் ஏற்படுத்த முனைந்தால் நிச்சயமாக அதிமுக சம்மந்தப்படாது, அதுக்கு சம்மதிக்காது. அதிமுக பாஜக கூட்டணி சொல்றேன், கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை, சலசலப்பும் இருக்காது. கேட்போம். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரியும் இணைந்திருக்கார். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அமித்ஷாவுடைய கணக்கு என்ன? அதிமுக திட்டவட்டமாக மறுக்குது, அன்றிலிருந்து இன்று வரை மறுக்கிறது. அமித்ஷா தெளிவா பாஜக அங்கம் வகிக்கும் ஒரு அரசுன்னு சொல்லியும் கூட மறுக்கிறது. அப்படின்னா அமித்ஷா ஒரு கணக்கு போடுறாரு, இபிஎஸ் ஒரு கணக்கு போடுறாரோ? அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நீங்க இத நான் ரெண்டு விதமா பார்க்கிறேன் கார்கே. நம்பர் 1, எனக்கு தெரிந்து நான் ஒரு தேர்தல் கணிப்பாளர், இந்த மாதிரி சர்வே எல்லாம் எடுத்து அதை பத்தி இது பண்றது. இன்றைய தேதிக்கு தனி பெரும்பான்மையாக எந்த ஒரு கட்சியும், நான் சொல்றது கூட்டணி இல்ல, எந்த ஒரு கட்சியும் ஈவன் திமுக உட்பட தனி பெரும்பான்மையாக 118 சீட்டு வாங்கக்கூடிய இடத்தில் இல்லை. அதனால எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறதோ அந்த கூட்டணி ஆட்சியாக தான் அமர வேண்டிய கட்டாயம். இது 10-11 மாதங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்த 10 மாதங்கள்ல இன்னும் என்ன வேணா சேஞ்ச் ஆகலாம், ஒரு பார்ட்டி கிளியர் மெஜாரிட்டி வரலாம். இதெல்லாம் இன்றைய தேதிய கணக்கு வித் டேட்டாவோட பார்க்கும்போது அதுதான் ஒரு டைரக்ஷனா இருக்கு. அப்போ ஒரு கூட்டணி, ஒரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதுல அதிமுக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என்டிஏ கூட்டணி, ஏன்னா அவர்கள் பார்ட் ஆஃப் என்டிஏ அப்படின்றாங்க. இதுல பாஜக அங்கம் வகிக்கும். எந்த விதமான அங்கம் வகிக்கும் என்பது இன்னும் அதுதான் ஒரு கொஸ்டினா இருக்கு. இஸ் இட் சப்போர்ட்டிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆர் மினிஸ்டீரியல் பர்த் இருக்குமா? இதெல்லாம் வெளிப்படையா இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு புரியல. அமித்ஷா சொன்னது அதுல பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்றது மினிஸ்ட்ரிக்குள்ள அப்படின்னு பொருள் இல்லை, வெளியில இருந்து ஒரு வேலை அங்கம் வகிப்பாங்கன்னு சொல்ல வரீங்க, அல்லது இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்கி அழகு பார்ப்பார்கள் சொல்ல வரீங்க? சார், கண்டிப்பா அதிமுக தலைமை இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் ஃப்ரம் அதிமுக. இதுல மாற்றுவதற்கு ஐ டோன்ட் திங்க் பிஜேபி அவரை மாத்துருங்க அப்படின்லாம் எதுவும் சொல்ல போறதும் கிடையாது, சொல்லவும் மாட்டார்கள். தி क्वेश्चन இஸ் 2006 திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசாங்கம் சொல்ல முடியுமா, முடியாதா? ஏன்னா காங்கிரஸினுடைய அரசு இருந்தது. அப்போ பாஜக அங்கம் வகிக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் சொல்லக்கூடிய அமித்ஷா சொல்கிறார் என்றால் அவர்களுடைய கணக்கு இல்ல அந்த 2006 அவங்களுக்கு நம்பர் ஷார்டேஜ் இருந்தது. அப்போ அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா 40 எம்பிக்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதை வச்சு இங்க கூட்டணி மந்திரி சபைக்கு உள்ள வரல. ஆனா இப்போ பாஜக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா சும்மா விடுமா? ரெப்ரசன்டேஷன் கார்கே, திமுக என்ன பண்ணுதுன்னு அந்த இதுவே வேண்டாம். தமிழ்நாட்டு அசெம்பிளியினுடைய நிலைமை என்ன, அவ்வளவுதான் கணக்கு. தமிழ்நாட்டுல அசெம்பிளியில திமுக அறுதி பெரும்பான்மையாக இல்லாத நிலைமை, மைனாரிட்டி ஆட்சி என்று
ஜெயலலிதா அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சோ அதனால அந்த நேரத்துல மைனாரிட்டி பொசிஷன் தான். ஆனால் அந்த அமைச்சரவையில் பங்கு கேட்டு காங்கிரஸ் கேட்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் செய்கிறோம் என்று சொன்னாங்க. நீங்க UPA 1 and 2 அரசாங்கமா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இருந்தக்கூடிய வாஜ்பாய் அரசாங்கமாகட்டும், இது எல்லாமே கூட்டணி ஆட்சி தான். அதுல அவர்கள் பங்கு பெறுகிறார்களா, அதாவது எந்த அளவில் பங்கு பெறுகிறார்கள், நான் வெளியில உட்காந்துட்டு சப்போர்ட் பண்றேன் பாலிசி வைஸ் அப்படிங்கிறதா, இல்லைன்னா நான் மினிஸ்டரியல் பர்த்லயும் நான் பங்கு பெறுகிறேனா, அமைச்சரவையிலும் பங்கு பெறுகிறேனா, இந்த கொஸ்டின் இஸ் டிஃபரண்ட். அதனால தான் இரண்டையும் நீங்க தனித்தனியாக பார்க்க வேண்டும். இன்றைய தேதிக்கு என்னுடைய கணிப்புப்படி ஐ திங்க் தட் இஸ் வாட் அமித்ஷா அவர்களுடைய கணிப்பாகவும் இருக்கும். வேர் இல்ல இத நம்பர் தான் சார் டிசைட் பண்ணோம். ஆனா இத முன்னாடியே சொல்றதால ஒரு கிளாஷ் இருக்குன்ற மாதிரி வந்துராதா? ஏன் அமித்ஷா முன்னாடியே சொல்றாரு? கார்கே ரெண்டு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஊடகங்களும் சரி, அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல 10-12 கேள்விகள்ல அவர் திமுகவினுடைய அரசாங்கத்தை பத்தி பேசினார். அதெல்லாம் நமக்கு நியூஸ் ஆகல. இந்த ஒரே ஒரு கேள்விக்கு உண்டானது ஒண்டிதான் நியூஸ் ஆக்கப்படுகிறது. சரி, அங்க பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்த பேட்டியில ஃபுல்லாவே நம்ம நியூஸா யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல நியூஸா யூஸ் பண்ணினா விவாத பொருளாகிறதுன்னு சொல்றேன். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக கூட்டணியில் எவ்வளவு பெரிய சலசலப்புகள் இருக்கு. திருமாவளவன் நாங்கள் வன்னி அரசு 50 தொகுதிகள் கேட்போம் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல எனக்கு டீயும் பன்னியும் கொடுத்து நீங்க பண்ண முடியாதுன்றாங்க. அது விவாத பொருள் ஆகவில்லை. ஆனால் கூட்டணி அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதை ஒரு விவாத பொருளாகி கூட்டணியில் பிரச்சனையா, இதுதான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோமே தவிர, மற்றபடி ரெண்டு கூட்டணியுமே பிரச்சனை இருக்கு. இரண்டு கூட்டணியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் அலசி ஆராயும் போது பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியும் பிரச்சனை இருக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன், இன்றைய தேதியில் திமுக அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய இடத்துல இல்ல. அதிமுக அறுதி பெரும்பான்மையாக அவர்கள் ஒன்றி 118 சீட்டு வாங்கக்கூடிய இடத்துல இல்ல. அப்போ இவர்கள் இருவருமே யாராவது ஒரு கூட்டணியினுடைய அவர்களை வைத்துதான் நீங்க ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம். அப்படி வரும்போது அது கூட்டணி அரசாங்கம். அதுல மந்திரி சபையில் பங்கு பெறுகிறாமா, இல்ல அந்த கூட்டணியை நாங்கள் என்டார்ஸ் பண்ணி நாங்க ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஒரு சப்போர்ட் கொடுக்கிறோமா? சோ இதுல கன்ஃபியூஷனே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும்.